ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா ரொம்பவே டேஸ்டான க்ரீமி டெக்ஸ்சரில் கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட சுலபமாக செய்யலாங்க. ஒரு தடவை இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேவரட் ரெசிபியில் இதுவும் ஒன்றா மாறிடும். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபியை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடாகி உருகி வருங்க. இதில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாயசத்துக்கு நம்ம மசால் வடை போலியெல்லாம் செய்கிற கடலைப்பருப்பு தாங்க எடுக்கணும். இதை நல்லா 2 தடவை கழுவி சுத்தம் செய்த பிறகு சேர்த்துக்கணும். கிராம்லன்னு பார்த்தீங்கன்னா இதோட அளவு 200 கிராம் சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பை வறுத்துட்டு செய்யும்போது பாயசம் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போது நம்ம பருப்பை வறுக்க தொடங்கி 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம பருப்பு நல்லா முருகி வந்திருக்கு. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், பருப்பு நல்லா ரோஸ்டாக இருக்கணுங்க, ஆனால் அதோட கலர் மாறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, நல்லா சூடான தண்ணி தான் சேர்த்துக்கணும். நம்ம பருப்பு எடுத்த கப்லேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கலந்து விடணுங்க. இனி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை அடைச்சி வச்சு 4 விசில் வைக்கணும். கொஞ்சம் பழைய குக்கராக இருந்துச்சுன்னா 1 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது 4 விசில் வந்துருச்சுங்க. நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதோட ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்குருவோங்க. நம்ம கடையில் வாங்குகிற சில கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும், ஆனால் குழஞ்சி போகாமல் இருக்கும். அந்த மாதிரி கடலைப்பருப்பாக இருந்தால் சூடு எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரிவர்ஸில் ஒரு தடவை அரைச்சா போதுங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. லேசாக பருப்பு 1-2 உடஞ்சிருக்கணும். அப்போ தான் கடலைப்பருப்பு வாயில் கடிப்படும் போது பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிக்சியில் அரைக்கலைங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை கரண்டியில் உடச்சி விடுறேன். பருப்பெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக உடஞ்சி வந்துருச்சு. இந்த கடலைப்பருப்பு ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து பாயசத்துக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு பருப்பு எடுத்த கப்பில் 1.25 கப் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. கிராமில் இதோட அளவு 380 கிராம் இருக்கும். நம்ம பாயசத்துக்கு இது சரியான இனிப்பாக இருக்குங்க. இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நான் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி வெல்லத்தை பொடிச்சிட்டு சேர்க்கும்போது சீக்கிரமே கரைஞ்சி சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிரும். சர்க்கரைப்பாகில் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா பாயசத்தில் சர்க்கரைப்பாகு ரொம்ப நேரம் கொதிச்சு வத்த விடணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்திருக்கு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறலாம். சர்க்கரைக்கு மேலே நுர மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் சர்க்கரையில் இருக்க அழுக்குங்க. அதை கம்ப்ளீட்டாக எடுத்த பிறகு தான் வடிகட்டிக்கிறணும். வெள்ளத்தில் மண் தூசி ஏதாவது இருக்குங்க, அதனால சின்ன ஹோலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு உருளியோ இல்லை நல்ல அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் லேசாக சூடாகும்போது நான் 3 டேபிள் ஸ்பூன் ரொம்பவே தின்னாக கனம் குறைவாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காயோட கலர் லைட்டாக மாறணும். இப்போ நம்ம தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்போட கலர் லைட்டாக செவந்து வந்துருச்சு. இதில் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் கிஸ்மிஸ் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த கிஸ்மிஸ் எல்லாம் பலூன் மாதிரி பொங்கி வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்க நெய்யில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்பை சேர்த்து உடனே கிளறி விடணும். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போது கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி தான் இதில் சேர்க்கணும்.
ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா பருப்பில் தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். கேஸும் நேரமும் வேஸ்ட் ஆகும். அதனால் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு சேர்க்க வேணாங்க. இதே மாதிரி சேர்த்து பாருங்கள். ஹோட்டலில் கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல குண்டு குண்டாக கண்ணாடி மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம ஜவ்வரிசி சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு வெல்லம் பாக சேர்த்துக்கரலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நம்ம எடுக்கிற வெல்லம் நல்லா டார்க்காக இருந்தால் பாயசத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கைவிடாமல் கிளறி விடணும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால சட்டுன்னு அடிப்பிடிக்கும். பாயசத்தோட டேஸ்ட்டும் மாறி போகுங்க. அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு குறுகி வரணும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம பருப்பு எடுத்த கப்பில் 2½ கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் நான் சேர்க்குறது 2வது எடுத்த தேங்காய் பாலுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த 1 கப் கெட்டியான தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸில் 1 தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த 2வது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம பாயசத்தை கொதிக்க விடலாங்க. இடையில கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பால்லே ஜவ்வரிசி, வெல்லம், கடலைப்பருப்பு எல்லாம் வெந்து பாயசம் குறுகி வரணும். இப்போது நம்மளோட பாயசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 1வது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுங்க. லேசாக சூடாகி வந்தால் போதும். இப்போது இது நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது பாயசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது பாயசத்தில் இனிப்பு நல்லா பேலன்ஸ் ஆகி கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ளேமை நான் ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நான் ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சக்கரை, தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியான பாயசங்க. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த பாயசத்தோட சூடு குறையும் போது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக ஆகும். அப்படி வந்துச்சுன்னா பாயச பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கொதிச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் தேங்காய் பால் சேர்க்கணும்னு தேவையில்லை. நான் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறனால இவ்வளோ லென்த்தான வீடியோவாக இருக்குது. இது கூட ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க, அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுனாலோ விசேஷ நாட்களிலோ இதை செஞ்சு பாருங்கள். துளி கூட மிச்சம் வராதுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களோட ஃபீட்பேக்கை பார்த்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.